26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 95ல் எனக்கு முதுகில் ஸ்பைனில் டியூபர்குலோசிஸ் வந்தது. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். கல்கட்டாவில் இருந்தேன். அப்போது பல நோய். அப்போது அந்த டியூபர்குலோசிஸ் வந்து ஓரளவுக்கு பெராலிசிஸ் கூட வந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டேன். அப்போ சென்னை ஷிஃப்ட் ஆகி, உங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியன். ஆமாம், எவ்வளோதான் சுப்பிரமணியன் இருக்கான். உங்கள் அம்மா பேர் தர்மாம்பாள். ஆமாம். அப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு. சுப்பிரமணியன் தர்மாம்பாளுங்கிறது அந்த தர்ம சம்மவிருதின் கோவிலுக்கு அங்கே. சார், உங்கள் பேர் வைத்தியநாதனா? டிகிரி படிச்சிருக்கீங்க. ஆமாம். 2வது மேனேஜ்மெண்ட்டு. ஆமாம். நீங்கள் சங்கீதத்தில் இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. ஆமாம். கேசட்டா 3 மாதத்தில் இந்த ட்ரெயினில் ஏற முடியாத ஒரு உடல் படியில் ஓடி ஏற ஆரம்பித்தேன். உண்மைங்க. ஜாதக கட்டம் இருக்கும். நாடி ஜோதிடத்திலே நமக்கு ஜாதக அந்த ஓலையிலே இருக்கும். இவ்வளவு விவரங்களும் ஒரே ஓலையில் இருக்கும். அது பாடலாக இருக்கும். அந்த பாடல் வரிகளை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு அந்த கட்டத்தையே போட்டு கொடுத்துருவோம். நிறைய பேர் ஜாதகம் இல்லாதவங்க கூட ஒரு ஓலையில் இருக்கிற விவரங்களை நாங்கள் எழுதியிருக்கிற விவரங்களை உங்களுக்கு படித்து காட்டுவோம். இப்போ அந்த ஓலையை வந்து படிக்கிறது மட்டும்தான் எங்கள் ஓலை. உங்கள் ஓலை எதுங்கிறத நீங்கள் தான் முதல்லையே எழுதி வைக்கப்பட்டு அதன்படி நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஆக நான் கொடுக்குற ஜாதகம் நீங்கள் பிறக்காத்து முடி எழுதின ஜாதகம், நீங்கள் வச்சிருக்கிறது பிறந்த பிறகு எழுதின ஜாதகம். நீங்கள் 2 வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்து நானே தான் எழுதுனேன். ஒரே ஆள் தான். நானே அதை பார்த்து எழுதுனேன்னா வேற ஒன்று இருக்கும். அந்த வித்தியாசம்தான் இது. இதனால் பெருசாக பலன்கள் மாறுபடுமானா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஐபிசி பக்தியினுடைய மிக முக்கியமான காணொளி அப்படின்னு சொல்லியே இந்த காணொளியை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு 2 சான்றோர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். அதில் முதலாவதா ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவருடைய குரலை கேட்காத மனிதர்கள் இங்கே இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய எல்லாருடைய வீட்டின் வரவேற்பறைகளிலும் மிக பிரபலமான ஒருத்தர் தான். ஆன்மீகத்திலும் சரி, ஜோதிடத்திலும் சரி மிக நாட்டம் உள்ளவர். அதன் மூலம் பல தகவல்களை நமக்கு கடத்தி வருகின்ற முன்னணி பின்னணி பாடகர் அனந்த வைத்தியநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஐயாவின் மூலமா நமக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு சான்றோரினுடைய ஒரு இணைப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கவலை இருக்கும். ஆனா கவலைப்படுகிற மனுஷங்களுக்கு இதுதான் நடக்கும், கவலைப்படாம போயிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய வார்த்தைகளிலேயே நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற அகத்தியர் நாடி ஜோதிடர் ஸ்ரீ துரை சுப்ரத்னம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு உங்க 2 பேரையும் ஐபிசி பக்தியினுடைய நேர்காணல்ல சந்திக்கிறதுல நாங்களும் எங்களுடைய நேயர்களும் உள்ளபடியே ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் சார். உங்களுக்கு பொதுவா நீங்க நிறைய பேருக்கிட்ட ஜோதிடம் பார்த்திருக்கலாம், இல்ல ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாட்டம் இருந்திருக்கு. சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய அந்த முதல் அறிமுகம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? ஸோ முதல்ல ஐபிசி பக்தி சேனலுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த இடத்துக்கு பெரியவர்கிட்ட பேசி, பெரியவர் நான் 30 வருஷமாக அங்கே வந்துட்டு இருக்கிறேன். எனக்கும் பல மனிதர்களுக்கும் இதுலேருந்து ஒரு லைஃப்பில் ஒரு லாபம் கிடச்சி அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கு. ஸோ இன்றைக்கி பெரியவர் கூட பேசி இந்த சேனலில் பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு தரத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி. எனக்கே 30 வருஷம் நான் வரேன். ஆனால் இன்றைக்கி இவர்கிட்ட பேசுகிற வாய்ப்புக்கு நீ கொடுத்துருந்தனால எனக்கே இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஆர்வம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் சந்திக்கிறது கஷ்டம். அண்டு இவரை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம 30 வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இவர் என்ன மாதிரி ஒரு மனிதன், என்ன மாதிரி இவருக்கு ஒரு அறிவு. ஸோ எனக்கு 95ல் எனக்கு முதுகில் ஸ்பைனில் டியூபர்குலோசிஸ் வந்தது. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். கல்கட்டாவில் இருந்தேன். அப்போது பல நோய். அப்போது அந்த டியூபர்குலோசிஸ் ஓரளவுக்கு பெராலிசிஸ் கூட வந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டேன். அப்போ சென்னை ஷிஃப்ட் ஆகி அப்போ தகப்பனார் போயிட்டார். தாயும் நானும் கோட்டுப்பொருள் இருந்தோம்.
அப்புறம் மெடிசன்லாம் எடுத்துட்டு ஓரளவுக்கு இந்த மெட்டல் ஃப்ரேம் எல்லாம் போட்டுட்டு, ஏன்னா தொழில் இருக்குல்ல வேலை பண்ணோம். அப்போது அந்த ஹெச்எம்பி கம்பெனி சரிகாமல் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, இல்லை நீங்கள் எதை வச்சுட்டே வாங்க, பின்னி பாம்பேலாம் வாங்க, கவலைப்படாதீங்க சொல்லி அவங்க ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாம்பேயில் அப்போவே எனக்கு இந்த ரேக்கி ஹீலிங் அதெல்லாம் அதுக்கு 2 வருஷம் முன்னால் எனக்கு கிடச்சிது. அந்த ரேக்கினால தான் எனக்கு கடவுள் நம்பிக்கையே வந்தது. இல்லைப்பனா நான் வந்து நாஸ்திகனாக தான் இருந்தேன். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அண்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை கோவில் நம்பிக்கையும் வருதுன்னா இங்கே வந்து தான் இந்த ப்ராசஸில் தான் எனக்கு கோவில் நம்பிக்கைன்னு வந்து. இல்லைன்னா என்ன சும்மா யாவனா கோவில் கட்டலாம் அப்படி இருந்தேன். பட் அதை பற்றி நானும் சொல்கிறேன், சாரும் சொல்லுவார். அது ஒரு வேற ஒரு சப்ஜெக்ட். அது கடவுள் நம்பிக்கை வந்துவிடும். அப்புறம் ஒரு சிஸ்டம் நம்பிக்கை வருதில்லை. இது ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கிறது. அது நான் சும்மா இது எல்லாம் சிஸ்டம் இருக்குது, அதாவது ஐ எம் ஸ்பிரிச்சுவல், ஐ எம் நாட் ரிலீஜியஸ், அது ஒரு புதுசு இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஆனால் என்னாச்சுன்னா அங்கே நான் எப்போயும் அந்த பர்சனுடைய பேர் மறக்க மாட்டேன். அந்த ரேக்கி செமினாரில் ஒருத்தர் ரோஹித் நாகர்கட்டின்னு ஒருத்தர் சந்திச்சார் என்ன. அவர் கொங்கினி. அவர் தான் என்னை பற்றி எப்படியா நீ தமிழ் பேசுகிறேன்னு அப்படி பேச்சு வந்து வரும்போது நம்ம சென்டரை பற்றி அவர் சொன்னார். உடனே கான்டாக்ட் பண்ணி அது 3 நாள் கழிஞ்சு நாங்கள் வந்தாச்சு. அப்போ இந்த பில்டிங் எதிர்க்க இருக்கும். கார்த்தால் 8 மணிக்கு வந்தால் அது என்ன ஒரு அட்மாஸ்பியர். அப்போ தான் ஆர்த்தி நடக்கும். ஆமாம், அம்மாடி. அப்புறம் ஒருத்தர் உள்ளே கூட்டின்னு போனார், காமிச்சார். அப்போ யாருக்குமே வந்து பிஸ்னஸாக நடத்துறது இல்லை. நந்தியா சரி உன் பேர் சொல்லக்கூடாது, இது தெரிஞ்சுக்கணும், பேர் இல்லை, எந்த விவரமும் கொடுக்கும். அப்போ வைத்தியநாதன் பேர். அப்போ அனந்த் சர்னா அப்புறம் வந்தது வைத்தியநாதன். ஸோ கோட்டுப்புறம் வி அவ்வளோதான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தரணும். தந்துட்டு இந்த மாதிரி அப்புறம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு சரி ஒன்று கிடச்சிருக்கு வாங்க உள்ளே உட்காத்தி ஒரு அப்படி திறப்பார். ஒன்று ஒன்றா திறந்து உங்கள் பேர் ராமசாமி இல்லை, சரி விட்டுருங்க. உங்கள் அப்பாவுடைய பேரிய மணிகண்டன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் கூட ராங்காக இருந்தால் அடுத்தது. ஸோ எல்லா டீட்டெயிலும் ஒரு அந்த செக்ஷனில் கரெக்டாக இருந்தால் தான் அது நம்மளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு ஓப்பனிங்னு சொல்ல விசிட்டிங் கார்டு மாதிரி. 1 கிடைக்கல 2 கிடைக்கல, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஒன்று கொண்டு வந்தார், இன்ட்ரெஸ்ட் போயிடுது. சரி தான் இன்னும் ஒரே கூட்டம். ஸோ வெளில அனுப்பிச்சிட்டாரு. நான் இந்த கூத்தை வச்சு என்ன வழியில் வெயில் நிற்கிறேன். அப்போது அருள்ராஜ்னு ஒரு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், அவர் என்னை பார்த்து பரிதாபப்பட்டார். நான் ஒன்று செய்கிறேன், ஒரு சின்ன பையனை கூட்டின்னு வரேன். கிடுன்னு ஒருத்தர் 17 வயசு ஜாகு குறிஞ்சி. ஓகே, இப்போ ஜப்பானில் இருக்கார். இப்போ பெரியவர் அவர். ஸோ அவர் சொன்னார், சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நைட் உட்காருவோம், ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். சரி நைட்டு வந்து இது பக்கத்தில் ஒரு பில்டிங்கில், இது கதையாக சொல்கிறேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்னு. சரி உட்காந்துட்டு அவருக்கு என் பேர் தெரியாது, எனக்கு அவர் பேர் தெரியும். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஒரு மசால் தோசை வருது, காஃபி வருது, கொசுக்கு டார்டைஸ் வருது. பொல்லாமல்லி சரி இந்த மனுஷன் கிடைக்க போகிறதுல முடிவு பண்ணிட்டாரு. உங்கள் அம்மா பேர் நூர்ஜஹான், புரிஞ்சுட்டு ஹிந்து தான், நூறு இல்லை கிடையாது. உங்கள் அம்மா பேர் எலிசபெத் கிடையாது. தூக்கமாக வருது. கடைசியில் பார்த்தோம் உங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியன், ஆமாம், எவ்வளோதான் சுப்பிரமணியன் இருக்கான். உங்கள் அம்மா பேர் தர்மாம்பாள், ஆமாம். அப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த சுப்பிரமணியன் தர்மாம்பாளுங்கிறது அந்த தர்ம சம்மவர்தினி கோவிலுக்கு அங்கே. சார் உங்கள் பேர் வைத்தியநாதனா? அடிங்கப்பா, இப்போ எனக்கு மெய் சிலுக்குது அது சொல்லி கேட்கும்போது எங்களுக்கே குஸ்பம்ப் ஆகுது சார். 30 வருஷத்துக்கு அப்புறம் மெய் சிலுக்குது எனக்கு. அப்புறம் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு அண்ணா, ஆமாம். இப்போ நீங்கள் 39லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க, ஆமாம். உங்களுக்கு ஒரு அண்ணா, ஆமாம். நீங்கள் 2 டிகிரி, அவர் டிகிரி தான் சொல்லுவேன், டிகிரி படிச்சிருக்கீங்க, ஆமாம். 2வது மேனேஜ்மெண்ட்டு, ஆமாம். நீங்கள் சங்கீதத்துலேயும் இருக்கீங்க, ஆமாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஆமாம். கேசட்டா இது வந்து ஓவராக இருக்குது. எப்படி கேசட்? இல்லை நீங்கள் தமிழில் இந்த பைஜாமாக்கு நாடாக்கு என்ன சொல்வீங்க? நாடா தான் சார். நாடா, ஒளி நாடா. நாடா மேலே ஒளின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் தான் புரிஞ்சு. நிழல்னு சொன்னால் கேமராவாக இருக்கும், வீடியோவாக இருக்கும். ஐயோ, எனக்கு அப்போ எப்படின்னா தகப்பனார் இப்போ இல்லை, தகப்பனார் போயாச்சு. தாய் தனியாக இருக்க ரொம்ப கஷ்டப்பட்ட தகப்பனார் சடன்னு ஒன்றா போயிட்டார். எனக்கு ராத்திரி போயிட்டு அம்மா கிட்ட சொல்லணும், உன்னோட பேரையும் அப்பாவை பேரையும் நான் சேர்ந்து பார்த்தேன். அப்போ வந்து இவர் கூட தான் நான் வாழணுங்கிறது இவ்வளோ 1000 வருஷமாக இருந்திருக்கு. அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அதாவது இதுக்கு மேலே நம்மளுக்கு தெரியாத, புரியாத, அறியாத உண்மைகள் எவ்வளோ இருக்குது இங்கே வந்து. அதனால திருப்பி நான் வரேன். நம்ம வாழுற வாழ்க்கை, நம்ம இருக்கிற நோக்கம் ரொம்ப சின்னது. எவ்வளோ இந்த பெரியவங்க எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அவரோட பெரிய நம்மக்கிட்ட. அது அவங்களுடைய பிளெஸ்ஸிங். அவர் நம்ம பிச்சை தான்.
அதனால தான் எனக்கு வந்து உங்களெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் வருது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கலன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்காது இந்த வாய்ப்பு. அப்போது மேக்ஸிமம் இந்த பரிகாரம் கும்பகோணத்தில் வரும். ஸோ அப்போ இவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தார், ஒரு கம்ப்யூட்டரில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தார். சரி நம்ம தியாக கொஞ்சம் சொன்னால் 2 நாள் அவரை நான் அனுப்பிக்கிறேன். ஏன்னா ட்ரெயினில் போனோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்வளோ பேட் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ட்ரெயின்லனால ஏற முடியல. ஒரு ஷாக்கு முட்டை தூக்குற மாதிரி அவர் பின்னால் ஹெல்ப் பண்ணி தூக்குனார். அடுத்த நான் இந்த காலி முதியம் வச்சுட்டு ஒரு கோவிலை வெடிக்கிறவையில் நடந்து போயிருக்கேன். மகாலிங்க சுவாமி கோவில் பிரம்மாண்டமான கோவில், ரொம்ப பெருசு. 3 மாதத்தில் இந்த ட்ரெயினில் ஏற முடியாத ஒரு உடல் படியில் ஓடி ஏற ஆரம்பித்தேன். உண்மைங்க அது. அதாவது 39 வயசு நான் வேலை போயிடுத்துனா ஓல்ட் பீப்புள்ஸ் ஹோமில் போனோம். எனக்கு வேறு வழி கிடையாது. கல்யாணம் நடக்க ஒன்றுமே நடக்கலை. ஆந்திரா ஆஸ்பத்திரிலாம் தேடினேன். அப்போ ஒரு ஓல்ட் பீப்புள்ஸ் ஹோம்னு அவங்க சொன்னாங்க 40 வயசு தான் சேர்ப்போம். அப்போ 40 வயசாக இருந்தால் அங்கே போயிருப்பேன் நான். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றினது இவங்க தான். அப்போ என்னெல்லாமோ சொன்னார், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். எனக்கு எதுவுமே எனக்கு காதில் விழலை. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த பரிகாரம் எடுக்கணும், சாந்தி காண்ட், அதெல்லாம் சார் சொல்லுவார் டீட்டெயிலாக. தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், சாருக்கிட்ட கேட்போதில்லை என்ன ப்ரோசஸ்ன்னு. அப்புறம் நிறைய 30 வருஷமாக எவ்வளோ பேர் இங்கே அனுப்பிச்சிருக்கேன், கூட்டின்னு வந்திருக்கேன். அண்டு 2-3 தடவை உங்களை வைத்தியநாதன் ஒருத்தர் கூட்டின்னு வருவார்னு கூட வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு ஏதோ கடவுள் மனசில் ஒரு இடம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த ஒரு வித்தையால், இந்த ஒரு சிஸ்டமால், இவங்களால் என் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிடிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி வந்திருக்கு. இப்போ தான் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது இல்லை இல்லை, இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ விளக்கமாக சொன்னதில்லை, சுருக்கமாக சொல்லுவீங்க. அதனால தான் யார் கேட்டாலும் அவன் எப்படியாவது எங்கே கூட்டின்னு வரலாம் சொல்லணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுவேன். சார் சொல்லும் பொழுது எங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, நான் உங்களோட ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் நான் பார்த்துருந்தப்ப நீங்கள் சொன்னீங்க, எனக்கு நிறைய தொழில்கள் இருக்குது, அது எல்லா தொழிலுக்கும் நாங்கள் விளம்பரம் பண்ணோம். ஆமாம். ஆனால் இதுக்கு நாங்கள் ஒரு காலத்திலும் விளம்பரம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்க. இந்த இன்டர்வியூவே சாருக்காக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, இல்லை இதை பேசணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்கன்றதுக்காக தான் ஒத்துக்கிட்டீங்க. அத்தனை பேர் உங்களை கேட்டுட்டு இருக்காங்கும் போது நீங்கள் கொடுக்கல. ஆமாம். அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இதை கொண்டு போயிடக்கூடாது வியாபார நோக்கோட, இது மக்களுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயம் இருக்கும், இதுதான் அதுக்கான மூல காரணம்னு சொல்லி. அது என்ன விஷயம்? இதை வியாபாரமாக செய்யாமல் இருக்கிறதுக்கு விளம்பரப்படுத்தாமல், வியாபாரமாக மற்றும் இல்லாமல் விளம்பரப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படை முக்கிய ரொம்ப காரணம் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்தியாவில் இப்போ 140 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, அவ்வளோ பேருக்கு மகரிஷிகள் ஓலை எழுதி வைக்கல. அது அவ்வளோ பேருக்கும் எழுதி வைக்கலையா, இல்லை எழுதி வச்சதில் அழிஞ்சு போனது போக மீதி கிடைச்சதை நாம் வச்சுருக்கிறோமாங்கிறதுக்கான சரியான சான்று இல்லை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதோடைய மக்கள் எண்ணிக்கையோட நம்ம கணக்கு போடும்போது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் இல்லைங்கிறது தெரியுது. இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் நம்மக்கிட்ட ஓலை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்படி குறிப்பிட்ட அளவு ஓலை இருக்கிறவங்க இந்தியனாக தான் இருக்கணும், இந்துவாக தான் இருக்கணும், தமிழ் பேசுகிறவங்களாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாகவும் இருக்கணும், எந்த மொழி பேசுகிறவங்களாகவும் இருக்கலாம். இந்த உலகத்தில் அவங்க எந்த நாட்டில் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம். யாருக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஓலை இருக்கோ அவங்க மட்டும்தான் நம்மக்கிட்ட வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வயது எழுதியிருக்கும், எந்த வயதில் பார்ப்பாங்கன்னு எழுதியிருக்கும், என்னைக்கு பார்க்கணும் கூட இருக்கு. ஆமாம் இருக்குது. சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தை சொல்லி, அதாவது அவங்க பிறந்த நட்சத்திரமாகவே இருக்கும், உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அதில் இருக்கும். அப்படியே அந்த சொல்லக்கூடிய அந்த குறிப்புகள் அவ்வளவு அக்யூரேட்டாக இருக்கும். அது அன்னைக்கு அதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அது கிடைச்ச பிற்பாடு அதை நம்ம செக் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு அவங்க நட்சத்திரமாக இருக்கும். இவ்வளோ துல்லியமாக இருக்கு. இன்னும் கூட சொல்கிறேன், அந்த அவங்க எந்த வயதில் அதை பார்ப்பாங்கன்னு எழுதியிருக்கோ அந்த வயதில் தான் அவங்க எங்களை நாடி வருவாங்க. இந்த நாடிங்கிறதுனுடைய அர்த்தம் பல்ஸ் இல்லை. நாடிங்கிறதுனுடைய அர்த்தம் எந்த வயதில் ஒவ்வொருத்தவங்களும் இந்தந்த வயதில் இதை பார்ப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கும். அது 10 வயசுலையும் இருக்கும், 90 வயசுலையும் இருக்கும். அந்த ஓலையில் இவர் எந்த வயதில் இதை பார்ப்பார் அப்படின்னு எழுதியிருக்கோ
அந்த வயதில் தான் அவங்க இதை நாடி வருவாங்க. அந்த நேரம் வரலையும் பல பேருக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் இது மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இருந்தாலும் வரணும்னு நினைப்பாங்க, ஆனால் வர முடியாது. இல்லை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இருக்குது ஓலை அப்படின்னா அது எந்த வயதில் வந்து பார்ப்பீங்கன்னு அவங்களுக்கு எழுதியிருந்தா அந்த வயதில் இது நேரம் எப்படியாவது அது தெரிய வந்து, அவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு எப்படியாவது அது தெரிய வந்து, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இது தேவை இருக்கோ இல்லையோ, நேரம் இருக்கோ இல்லையோ, அது எப்படியாவது கொண்டு வந்து விட்டுரும். இப்போ உங்களுக்கு வந்து அதனால தான் இதுக்கு வந்து நாடி ஜோதிடம்னு சொல்கிறது. அந்த நேரம் வரும்போது நாடி வர்றதுனால. இப்போது அதனால் நம்ம விளம்பரம் பண்ணுறதில்லைங்கிறதுக்கு இடத்துக்கு நான் வரேன். ஏன்னா இப்போ உங்கள் ஓலை என்கிட்ட இருந்துச்சுன்னா, ஒருத்தவங்களுடைய ஓலை என்கிட்ட இருந்துருச்சுன்னா, அவங்க எந்த வயதில் வந்து பார்ப்பாங்கன்னு அதில் எழுதியிருக்கோ அந்த வயதில் என்கிட்ட வந்தே பார்த்தே ஆகணுங்கிறது விதி. அப்புறம் நான் எதுக்கு விளம்பரம் பண்ணணும்? வராமல் இருக்கவும் முடியாது. இப்போ ஒரு 40 வயசில் வந்து 39 வயசில் ஐயா வந்து பார்ப்பாங்க அதுன்னு எழுதியிருந்ததுன்னா அந்த வயதிற்கு முன்னாடியே அவங்க வர முடியாது. அந்த வயதை அவங்க கடந்தும் போயிட முடியாது. அந்த நேரம் வந்துருச்சுன்னா அது எப்படியாவது கொண்டு வந்து விட்டுடும். ஏதோ ஒரு காரணத்தில் அதை கொண்டு வந்து விட்டுடும். இப்போ இதில் ஒரு கதை நான் சொல்கிறேன் இதே ப்ரூவ் பண்ணுறதுக்கு. 2010 அப்போது விஜய் டிவி நான் ஜாயின் பண்ணல. அப்போ இந்த ஊருக்கு வந்து பாம்பேலேருந்து ஃப்ளை பண்ணி ஒரு சண்டே எல்லாம் புக் பண்ணி இப்போ இந்த யங் சிங்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ மார்னிங் டு ஈவினிங் நைட்டு நடக்கும். என் கூட வீட்டில் அம்மா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், குணால்னு அவர் பேர், நார்த் இந்தியன். அவனுக்கு பார்க்கணும், ஏன்னா அவன் லைஃப்பில் இப்போ பல கஷ்டங்கள் நடந்துட்டு இருந்தது. அவன் ஜூலையில் ஒரு வருஷம் பிறந்தான், இந்த வருஷம் நினைவில்லை. ஆனால் அவன் அம்மா கொஞ்சம் கிராம சைடு. இவன் 9th பிறந்தானா 10th பிறந்தானாங்கிறது அவங்க அம்மா மறந்துட்டாங்க. என் பர்த்டே 9th 10th கூட இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க நிறையா. இப்போது நான் சென்னை ஏர்போர்ட் இது இறங்கின உடனே அவன் சொல்கிறார், அந்த நாடி பற்றி நீ சொல்லுவே இல்லை, கொஞ்சம் எனக்காக பார்க்குறியா? சரி பார்க்குறேன்னு. நைட்டு சாட்டர்டே நைட் வரேன். சண்டே மார்னிங் அன்றைக்கி 12 பேருக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறேன். காத்தால 7 மணிக்கு ஒன்றா கால் வருது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் கேன்சல் பண்ணுறாரு, இன்னொருத்தர் கேன்சல் பண்ணுறாரு. சார் எல்லாம் கேன்சல் ஆகிடுது. நான் பாம்பேலேருந்து காசு செலவழித்து இவங்ககிட்டேருந்து காசு வாங்கி நான் வுட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் இருக்கிறேன், எல்லாம் கேன்சல். இது என்னடா இது கூத்து, இது காமெடியாக இருக்கே. ஆனால் கோவம் வரல. இல்லை, கடவுள் எதிர்க்கோ செஞ்சுருக்கார். உடனே அன்றைக்கி ப்ரீவியஸ் ஈவினிங் இங்கே வந்து என்னோட பாருன்னு சொன்னோம். உடனே அந்த என்ன கார் கூட எனக்கு நினைவு இருக்கா, வந்து பழைய பிராண்ட் அது டீல ஆரம்பிக்க ஒரு வேனு பிடிச்சேன், வந்து இங்கே உட்காந்தேன். அன்றைக்கி 10th of July. அப்போ 9th 10th இன்சிடென்ட்லி 10th of July. அப்போ இங்கே மேலே தான் இங்கே உட்காந்து, அப்போ இங்கே இதெல்லாம் இருக்கும், ஒரு டிவியெல்லாம் போட்டு எல்லோரும் உட்காருவாங்க. விசிட்டர்ஸ்க்கா கிடச்சிது. இன்றைக்கி உன்னோட பர்த்டே, அவன் 10th பிறந்திருக்கான்னு எனக்கு தெரியுது. அவன் அன்றைக்கி தான் வரணும். அவன் பாம்பேயில் இருக்கிறான். ஓவர் த ஃபோன், அந்த காலத்தில் ஜூம்கும் எல்லாம் கிடையாது. இங்கே சொல்லுவாங்க நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். அவன் 10th ஜூலைக்கு தான் பிறந்திருக்கான், 9th இல்லை. அவன் அன்றைக்கி தான் அவனுக்கு அன்றைக்கி அவன் ஓலை சொல்லி கிடைக்க போகிறது. அது அங்கே எழுதியிருக்கு. அதற்காக நான் சென்னைக்கு வரணும், இவ்வளோ பேர் இழுக்கணும், எல்லாருமே கேன்சல். ஒருத்தருக்கு அவனுக்கு தெரியாது. அவனோட யோகம் பாருங்கள், எப்படி கடவுள் அதை அப்படி நடத்தணும்னு நினைச்சாருன்னா. அதனால தான் நீங்கள் சொல்கிறது விளம்பரத்தை, அவனு விளம்பரம் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. சரி, இப்போ சார் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகுது சார். பொதுவாக இப்போ என்னுடைய நாடி ஜோதிடம், என்னோட இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி வரணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுக்கணும் சார் நாடி ஜோதிடம் பார்க்குறதுக்கு? இதோட வழிமுறைகள்லாம் அது எப்படி இருக்கும்? கைரேகை கொடுக்கணும். இப்போ ஆணாக இருந்தால் வலதுகை கட்டவரல் ரேகை, பெண்ணாக இருந்தால் இடதுகை கட்டவரல் ரேகையை கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். இந்த ரேகையோட பேர் என்னான்னு கண்டுபிடிப்போம். நீங்கள் வேறு எந்த விவரங்களும் கொடுக்க வேணாம். ரேகையோட பேர் நிறையா இருக்குது. அது இந்த ரேகையோட பேர் என்னான்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த ரேகை பெயருள்ள கட்டை எடுப்போம். அந்த ரேகை பேரை வச்சு எடுக்கிற அந்த கட்டில் அது நிறைய பேரோட ஓலை இருக்கும். இப்போ அது ஒரு ஃபைல், அதில் நிறைய பேர் பேப்பர் இருக்குது. அதில் இப்போ வந்திருக்கிறவங்களுடைய பேப்பரை நம்ம எடுக்கணும், அவங்களுடைய ஓலை எடுக்கணும். இப்போ எப்படின்னா அது வந்து இந்த ரேகை வந்து ஒரு பின்கோடு மாதிரி. முதல்ல இவர் எந்த நாடு, இந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் இருக்கார், அப்புறம் எந்த மாவட்டத்தில் இருக்கார், எந்த ஊரில் இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அதை வச்சு இப்போ தாம்பரம்னா தாம்பரங்கிறத கண்டுபிடிச்சிடணும். தாம்பரத்தில் அவர் எங்கே இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அடுத்த வேலை. அப்போது அந்த ரேகையோட பேரை வச்சு அந்த கட்டை எடுத்துகிட்டு வந்துடும். அந்த கட்டில் வந்து அந்த ரேகை பேர் சம்மந்தப்பட்ட பல பேரோட ஓலை இருக்கும்.
அந்த ஒவ்வொரு ஓலையிலுமே ஒவ்வொருத்தருடைய விவரங்கள் எழுதியிருக்கும். அவங்க பேர், அப்பா பேர், அம்மா பேர், திருமணம் இருந்தால் கணவன் மனைவி பேர், அவங்களுடைய உடன்பிறப்புகள் எண்ணிக்கை, குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளோட எண்ணிக்கை, அவங்களுடைய தொழில், உத்தியோகம், படிப்பு, அவங்களுடைய பிறந்த வருஷம், மாதம், தேதி, ஜாதகம் கூட அதில் இருக்கும். ஜாதக கட்டம் இருக்கும். நாடி ஜோதிடத்திலே நமக்கு ஜாதக அந்த கட்டம் ஓலையிலே இருக்கும். இவ்வளோ விவரங்களும் ஒரே ஓலையில் இருக்கும். அது பாடலாக இருக்கும். அந்த பாடல் வரிகளை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு அந்த கட்டத்தையே போட்டு கொடுத்துருவோம். நிறைய பேர் ஜாதகம் இல்லாதவங்க கூட நம்மக்கிட்ட வந்து ஜாதகத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போது நாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஓலையில் இருக்கிற விவரங்களை நாங்கள் எழுதியிருக்கிற விவரங்களை உங்களுக்கு படித்து காட்டுவோம். இப்போ அந்த ஓலையை வந்து படிக்கிறது மட்டும்தான் எங்கள் ஓலை. உங்கள் ஓலை எதுங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ நம்ம அதில் ஒவ்வொரு ஓலையில் இருக்கிற விவரங்களும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இந்த ஓலையில் எழுதியிருக்கிற விவரம் என்னுடையது தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தான் அது. நம்ம நிறைய விவரம் உள்ள ஒரு பேப்பர் வந்து இப்போ ஒரு அதிகாரிகிட்ட இருக்குன்னாக்கா, உங்களை முதல்ல தெரியும்னாக்கா அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் இல்லைன்னா நீங்கள் எந்த தேதியில் கொடுத்தீங்க, உங்கள் பேர் என்ன, இப்போ ஒரே பேரில் 2 இருக்குன்னாக்கா அப்புறம் அவங்க அப்பா பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தானே எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஓலையில் உள்ள விவரங்களை படித்து காட்டுவோம். எந்த ஓலையில் நான் சொல்கிற விவரம் உங்களுதான் இருக்குன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்களோ, அது நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகம் இருக்கும். நீங்களும் ஜாதகம் வச்சுருப்பீங்க. அது எங்கள்கிட்ட முன்கூட்டியே கொடுக்க தேவையில்லை. அது இப்போ வர்றவங்களுக்கு எல்லோரும் வந்து செல்ஃபோன்லேயே வச்சுருக்குறாங்க. சில பேர் வந்து மைண்ட்லேயே வச்சுருக்காங்க. இப்படி நம்ம ஜாதகத்தை கட்டத்தை போட்டு காமிச்சோம்னா பார்த்து சொல்லிடுவாங்க, இந்த லக்னம் இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குதுன்னு. அவங்களே அப்படி இருந்தாலும் ஓகே தான், அது சரி பார்க்குறதுக்கு தான். அப்படி நான் போட்டு காட்டுற ஜாதகம் வந்து, இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் வச்சுருக்கீங்கனாக்கா நீங்கள் பிறந்த பிற்பாடு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் எல்லாம் கொடுத்து எழுதின ஜாதகமாக இருக்கும். அதுதான் நீங்கள் வச்சுருக்கிறது. ஆனால் நான் போட்டு கொடுக்குற ஜாதகம் வந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்ட ஜாதகம். அந்த எழுதி வைக்கப்பட்டு இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதியில் இந்த லக்னத்தில் இந்த நட்சத்திரத்தில் இவர் பிறப்பார், இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு அப்படின்னு முதல்லையே எழுதி வைக்கப்பட்டு அதன்படி நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஆக நான் கொடுக்குற ஜாதகம் நீங்கள் பிறக்காத்துக்கு முன்னாடி எழுதின ஜாதகம், நீங்கள் வச்சுருக்கிறது பிறந்த பிறகு எழுதின ஜாதகம். நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். இது ஒரே மாதிரி இருக்குமா சார், இல்லை இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்மே இருக்குமா? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வித்தியாசம் இருக்கும். அது என்ன வித்தியாசம்னா பஞ்சாங்க வித்தியாசம். நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்குது. நம்ம குறிப்பாக சொல்லணும்னா திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம்னு 2 இருக்குது. இப்போது இந்த ஓலையில் வர்றது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி வருது. இப்போ நீங்கள் திருக்கணிதத்தில் எழுதி வச்சுருந்தா சில நேரங்களில் வந்து ஒரே மாதிரி இருக்கும், சில நேரங்களில் கிரகங்கள் மாறுபடும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி பற்றிலாம் நிறைய விவாதங்கள் நடக்குது. எதனால் அப்படி நடக்குதுன்னா, இப்போ ஒரு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு தேதியில் சனி மாறி இருக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் மாறலாம்பாங்க. அதே மாதிரி இப்போ அது குரு பெயர்ச்சி கூட அது மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அந்த ஜாதகத்தை எழுதி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ இதில் வர்றதும் அதுலேயும் சரியாகவும் இருக்கலாம், சமயத்தில் ஒரு கிரகம் 2 கிரகம் மாறுபடும். அது பஞ்சாங்க வித்தியாசம் தானே தவிர ஜாதகம் எழுதினவங்க தவறோ இந்த ஓலையில் வந்ததோ தவறு இல்லை. இந்த ஓலையை விட்டுருங்க. நீங்களே உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் என்கிட்ட கொடுக்குறீங்க, ஒரு ஜாதகம் உங்களை நான் எழுதுகிறேன். திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுனேன்னா ஒரு ஜாதகம் இருக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்து நானே தான் எழுதுனேன், ஒரே ஆள் தான், நானே அதை பார்த்து எழுதுனேன்னா வேற ஒன்று இருக்கும். அந்த வித்தியாசம்தான் இது. வந்து இதனால் வந்து பெருசாக பலன்கள் மாறுபடுமானா கிடையாது. ஜென்ரலாக இந்த கிரகம் 7ல் இருக்குது 8ல் இருக்குதுன்னு பார்த்தா தப்பாக சொல்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் ஜோதிடர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. இது இந்த இடத்துல இந்த கிரகம் இங்கே இருந்தாலும் அது எவ்வளோ டிகிரியில் இருக்குது, இங்கே இருந்தால் இது எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பலன் சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்போ அந்த பஞ்சாங்கத்தில் எழுதுனா சரி, இதில் எழுதுனா தவறுங்கிறது இல்லை. அது ஜோதிடர்கள் அதை பார்த்துப்பாங்க, எது சரியாக இல்லை எப்படி சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல சனி அந்த இடத்துல இருக்குனாக்கா உடனே அந்த இடத்துல 8ல் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, 7ல் இருக்குதுன்னு பண்ண மாட்டாங்க. இன்னொரு ஜாதகத்தில் வந்து 7ல் இருக்குது, ஒரு இதில் 8ல் இருக்குது அப்படின்னாக்கா ஒரே மாதிரி பலன் சொல்ல மாட்டாங்க, 2க்கும் பேலன்ஸாக அவங்க பலன் சொல்லுவாங்க. அது ஜோதிடர்களுடைய ஞானம். அது என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.